வணக்கம். தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் காலேஜ் போயிருக்கலாம். சில பேர் காலேஜ் போகாம ஒரு குழப்பத்திலே இருக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரவுண்டு 2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24ஆம் தேதி வரப்போகுது. ஏன்னா 1வது ரவுண்டில் காலேஜ் கிடைச்சவங்க சார் எங்களுக்கு திடீர்னு ரீஅலாட்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னா அது கிடைச்சதுக்கப்புறம் காலேஜ் போய்க்கலான்னு இருக்கலாம். ஆனால் இன்னையிலேருந்து காலேஜ் நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ரைவேட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜை பொறுத்து அது அவங்க காலேஜ் கிடைச்சவங்க அந்த காலேஜில் நீங்கள் விசாரிச்சுக்கலாம். ஸோ என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நிறைய மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் எல்லாத்தையும் கடந்து சீட்டெல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு கல்லூரிக்கு போகிறத பார்த்தா கண்டிப்பாக வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை உங்களை எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நோயற்ற இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் வந்து படைப்பதற்காக உங்களுடைய பயணம் எல்லாமே வெற்றி அடையணும். ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை பற்றி நம்மளுடைய எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் பேசணும். ஏன்னா வந்து ரவுண்டு 2 அந்த சினாரியோவில் தான் நம்ம இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இன்னையோட முடிஞ்சிருச்சு. ரவுண்டு 2 ரிசல்ட் வந்து நமக்கு செப்டம்பர் 24ஆம் தேதி வரப்போகுதுங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு 1வது ரவுண்டில் ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கும். இப்போ மாறணும்னு வேற காலேஜ் கூட மாறணும்னு கேட்டிருப்பீங்க. அந்த ரிசல்ட் செப்டம்பர் 24ஆம் தேதி வரப்போது. புதுசாக இது வரைக்கும் எனக்கு காலேஜே கிடைக்கல சார், எம்பிபிஎஸ் கிடைக்கல, பிடிஎஸ் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க. செப்டம்பர் 24ஆம் தேதி ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். இது ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய ஆல் இந்தியா கோட்டா எம்சிசியில் ரவுண்டு 2 யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆனிச்சோ அந்த மாணவர்கள் செப்டம்பர் 25ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே சேம் டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைனிங் ப்ராசஸும் போயிட்டுருக்கு. அதாவது 1வது ரவுண்டில் யாராவது சீட்டு வந்து எம்சிசியில் ஆல் இந்தியா கோட்டாவில் வாங்கியிருந்தீங்கன்னா ரிசைன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் பிடித்து கொள்ளப்படாது. சேம் டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2 ஆல் இந்தியா கோட்டாவில் எம்சிசியில் புதுசாக சீட்டு உங்களுக்கு அலாட் ஆகிருந்ததுன்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் பிடிச்சிக்கிடுவாங்க. ரிசைன் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணலாம். எப்போ வரைக்கும் பண்ணலாம்? செப்டம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ரிசைனிங் டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அது நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே போல் ரவுண்டு 1 நான் வந்து எம்சிசியில் ஆல் இந்தியா கோட்டாவில் ஒரு காலேஜ் கிடச்சிருச்சு. இப்போ அப்கிரேடேஷனில் திடீர்னு ஒரு காலேஜ் எனக்கு அலாட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் ரிசைன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அலாட் ஆனவங்க ரவுண்டு 2 ஆல் இந்தியா கோட்டாவில் ஃப்ரெஷ்ஷாக சீட்டு அலாட் ஆனவங்க காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணுறதுனாலுமே உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் பிடித்து கொள்ளப்படும். அதே போல் ரவுண்டு 2 அப்கிரேடேஷனில் யாருக்காவது வந்து சீட் அலாட் ஆகிருந்தாலும் ஆல் இந்தியா கோட்டாவில் அவங்களும் ரிசைன் பண்ணுறதுனா அவங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் பிடித்து கொள்ளப்படும். இது ஆல் இந்தியா கோட்டாவோட சினாரியோங்க. இது அப்படியே போயிட்டு இருக்கு. அதில் எந்த டேட்டு சேஞ்சஸும் இல்லை, அப்படியே அது கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டோட ரிசல்ட்டு ரவுண்டு 2க்கு செப்டம்பர் 24ஆம் தேதி வரப்போகுது. மாணவர்களுக்கு என்னுடைய என் சார்பில் வந்து நான் நிறையா அட்வைஸ் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து காலேஜ் வந்து 1வது ரவுண்டில் கிடைச்சவங்க காலேஜ் போயிட்டு இருக்கீங்க. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நமக்கு வந்து ரவுண்டு 2 வேற ஒரு காலேஜ் வந்து புதுசாக வந்து நியூவாக அலாட் ஆனிச்சுன்னா இப்போ நீங்கள் வந்து சேஞ்சஸ் தான் கேட்பீங்க. சேஞ்சஸ் கேட்டிருப்பீங்க. இந்த ரீஅலாட்மெண்ட்டில் வேற ஒரு காலேஜ் கிடச்சிச்சின்னா நீங்கள் ஆல்ரெடி காலேஜ் இப்போ போயிட்டு இருக்காங்கல்ல எல்லாருமே, அங்கே போய் நீங்கள் அந்த காலேஜில் எனக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் இங்கே அலாட் ஆனோன்னு சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ஜாயின் பண்ண காலேஜில் வாங்கிட்டு போயிட்டு தான் நீங்கள் வேறு காலேஜ் கிடச்சிச்சின்னா அங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு செப்டம்பர் 24ஆம் தேதி எப்படி ரிசல்ட் வரப்போகுதுங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் புதுசாக வந்து சார் எங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடச்சிருச்சு சார், இப்போ வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்குமா சார்? அதே போல் 7.5 ரிசர்வேஷன் மாணவர்கள் பல பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. செப்டம்பர் 24ஆம் தேதி நல்ல ரிசல்ட் வரும்னு நம்ம நம்புவோம். அதே சேம் டைம் இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஃப் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டானா நமக்கு 4.5 லட்சம் வருது. அதே ப்ரைவேட்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நமக்கு 5 லட்சம் இந்த ரேஞ்சில் வந்துடுது. அது சில கல்லூரிகளில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறாங்க. இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. 5, 6, 7, 8 இப்படி இந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கே இந்த ரேஞ்சில் போகுது. ஸோ மாணவர்கள் அந்த பணத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே சேம் டைம் இன்னொரு விஷயம், மேனேஜ்மெண்ட் கோட்டானா நமக்கு 5, அதே போல் 16 இந்த ரேஞ்சுக்கிட்ட போகுது, கூடவே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அந்த பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய வேலையில் இருங்க. இதில் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும், சார் நாங்கள் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டினாக இருக்கிறோம். அதே போல் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் வருட வருமானம் எங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டில் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்குது. நாங்கள் இப்போ காலேஜ் போனோன்னே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீஸு இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் கோட்டானா எஸ்எஃப் காலேஜில் 4.5 லட்சம் உடனே நமக்கு கம்மி பண்ணுவாங்களா?
அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அந்த 15 லட்சம் ரூபா வந்து உடனே கம்மி பண்ணுவாங்களாங்கிற கொஸ்டின் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, சில கல்லூரிகள், எல்லா கல்லூரிகளும் சில கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் கொஞ்ச நாளில் வந்து எங்களோட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்துடும், அதை எடுத்து நீங்கள் இது பண்ணிங்க, இப்போவே வந்து பே பண்ணுங்கலாம் சில கல்லூரிகள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த SC SC ST கன்வெர்டட் கிறிஸ்டின் மாணவர்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது ப்ரைவேட் காலேஜாக இருக்கும்போது சில கல்லூரிகள் அது மாதிரி பண்ணுறாங்க, எல்லா கல்லூரிகளும் சொல்ல முடியாது. சில கல்லூரிகள் நீங்கள் பணத்தை முன்னாடியே கட்டுங்க, அந்த பணம் வரையில் நீங்கள் எடுத்து செலவு பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். சேம் டைம் ஒரே ஒரு விஷயம், நமக்கு 7.5 ரிசர்வேஷனில் சீட் அலாட் ஆனாவே ஃபுல் ஃப்ரீ தான், நீங்கள் டோட்டல் ஃப்ரீயாகவே படிக்கலாம். இப்போ MBBS சீட்லாம் நமக்கு ஆட் ஆயிருந்தது, BDS சீட் இருக்குது. கண்டிப்பாக வந்து 7.5ல சீட் அலாட் ஆனால் நீங்கள் ஃப்ரீயாகவே படிக்கலாங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. ஸோ கட் ஆஃப் எந்த லெவலுக்கு குறைந்து வரப்போகுது, ஏன்னா வந்து 400 தாண்டி இருக்கிறவங்க கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக இது கிடச்சிரும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கிடச்சிரும், கவர்மெண்ட் கோட்டாவில் கிடச்சிரும், இப்படிலாம் இருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக வந்து MBBSல வந்து கட் ஆஃப்லாம் வந்து ரொம்ப மாறி வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரே மார்க்கில் நிறைய பேர் இருக்காங்க, அந்த ரேங்க் வித்தியாசம்லாம் பார்க்கும்போது ரொம்ப நிறைய பேர் இருக்கனால ஸோ கட் ஆஃப் எப்படி வரப்போகுதுங்கிறது செப்டம்பர் 24 வரக்கூடிய ரிசல்ட் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் மாணவர்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க MBBSக்கான ஃபஸ்ட் இயர் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்கிற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு நான் சொன்னேன். ரெண்டாவது விஷயம், ரவுண்டு 2ஓட ரிசல்ட்டு நமக்கு வரட்டும். நிறைய பேர் புதிய கல்லூரிகள் வேறு புதுசாக கிடைச்சவங்களா இருந்தாலும் ரைட்டு, வேறு காலேஜ் மாறினவங்களா இருந்தாலும் ரைட்டு, மாற போகிறவங்களா இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு செப்டம்பர் 24 ரிசல்ட் வந்தோன்னே நீங்கள் நினச்ச கல்லூரி கிடச்சிருச்சுன்னா மாறிக்கலாம். இல்லை புதுசாக அலாட் ஆனவங்க மட்டும் கொஞ்சம் பேமெண்ட் பண்ணி அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நமக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் என்ன டேட்டு கொடுத்துருக்காங்க, செப்டம்பர், அதாவது 24 ரிசல்ட் வந்தோடனே 30 செப்டம்பர் 30 காலேஜில் போய் நம்ம ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் செப்டம்பர் 24 பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பெட்டராக பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் நல்ல ரிசல்ட் வர்றதுக்கு ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ணவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது வரைக்கும் காலேஜ் ஜாயின் பண்ணாமல் இதுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்குமே அந்த பார்டரில் உள்ளவங்களுக்குலாம் சீட் அலாட் ஆகும். நம்பிக்கையோடு இருங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் TTGS. வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள், குழப்பங்கள், ஏதாவது டவுட்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ.